மணி நேரங்கள் தன்னை மறந்து ஜெபித்த புனித அசிசியாரே, லியோவையும் இன்னும் பலரையும் இயேசுவிடம் கவர்ந்தெடுத்த புனித அசிசியாரே, நாம் ஒவ்வொருவருக்கும் திருபலியும் திரு உணவும் தினமும் அவசியம் என காட்ட குருவானவர் லியோ மூலம் அவற்றை நிறைவேற்றிய புனித அசிசியாரே, வேண்டிக் கொள்ளும். புனித நிக்கோலாஸ் ஆலயத்தில் இறை திட்டத்தை காண காத்திருந்த புனித அசிசியாரே, அவ்வாலயத்தில் முதல் முறை கண்ட வேத வசனமாகிய நீ உன்னிடமுள்ள அனைத்தையும் பெற்று ஏழைகளுக்கு அமைதியின் தூதனாகிய அசிசியாரின் பெருவிழாவை கொண்டாட கூடி வந்திருக்கின்ற நாம் இறையுடைய ஆசியை அசிசியார் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். அசிசியார் நற்செய்தியின் கருவை வாழ்ந்து நற்செய்தியுடைய கரு என்ன? ஏழ்மை. பிறகு சிறியவர்களோடு நட்புறவு, சமுதாயம் வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்களோடு நட்புறவு, இதுதான் நற்செய்தியுடைய கரு. ஆகவே அசிசியாவுடைய வாழ்க்கை இன்றும் நம் அனைவருக்கும் ஒரு சவால். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 24வது திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் எங்கள் அசிசி அப்போஸ்தலிக் குடும்பத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். பாசமிகு ஆயர் அவர்கள் இந்த இடத்தை அர்ச்சித்து ஆசீர்வதித்து இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வைத்தார். இது 23 வருடங்கள் முடிந்து விட்டன. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாதிரி நாங்களும் சொன்னோம். ஆனால் அப்படி இல்லை. அசிசி வாழ்க்கைகள் உள்ளே போனதுக்கப்புறம் அதோட இன்பமே தனி, அதோட மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே, ஆசீர்வாதம் எல்லாம் பல மடங்கு. இணைக்கின்ற ஒரு பாலமாக சகோதரர் லியோ அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் சரி, ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் நாட்களாக பிரதர் பிளான் பண்ணி இந்த இடத்தெல்லாம் அமைத்திருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல நான் பார்த்திருக்கிறேன். இரண்டாவது, ஆன்மீகம் மட்டுமல்ல, எல்லா நிலையும் சொன்னேன். நான் என்னுடைய ஸ்டடீஸ், நான் PhD சித்தர்கள்ல பண்ணும் பொழுது உட்காந்துருவேன். நானும் அப்படியே பேசிட்டே இருப்போம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட போகும். எவ்வளவு நேரம் போனோன்னே தெரியாது. அப்புறம் திடீர்னு புதிய சிந்தனைகளா வரும் அசிசியாரோட பாணியிலே. எனவே அந்த இயற்கையை நேசிக்கின்ற பாணியிலே நானும் சகோதரரை நேசிக்கின்றேன். அவர் வழியாக எண்ணற்ற பல அற்புதங்கள் இன்றும் நடந்தே வருகின்றன என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு லியோ
ஒரு நிறைய குருக்களுக்கு நான் அடிக்கடிக்கு வரும் பொழுது நிறைய குருக்கள் ஒருவேளை சபையில் மறை மாவட்டத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கின்ற பல குருக்களுக்கு ஒரு ஆறுதலின் இல்லமாக இந்த இல்லம் இருக்கிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சி. நம்மோடு இருந்து ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்ற லியோ அப்பா அவருக்கும் அவரோடு இணைந்து இந்த அமைப்பை வழிநடத்துகின்ற இதனுடைய இயக்குனர் ரவி அவர்களுக்கும் குறிப்பாக இந்த மையத்தில் இங்கு தங்கி வசித்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம் எல்லோரும் சார்பாக அசிசி வாழ்த்துக்களை கூறி நன்றி சொல்வோம். இப்பொழுது நமது மேதகு காப்பாளர் மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் அசிசி அப்போஸ்தலிக் குடும்பத்தின் 24ஆம் ஆண்டினை அதிகாரப்பூர்வமாக ஆசீர்வதித்து துவங்கி வைப்பார். In nomine Patris et Filii et Spiritus Sancti, I hereby solemnly declare the 24th year of apostolic living of the Assisi Apostolic Family 2025 to 2026 open. May the spirit of St. Francis of Assisi continue to lead you in his way towards our Heavenly Father.